நீங்க நைட் 2 மணிக்கு ChatGPT, Gemini இதுலலாம் இந்த ஓரமா இருக்கிற டெம்பரரி சாட் கிட்ட கேட்கறதுக்குன்னே சீக்ரெட் கொஸ்டின்ஸ் வச்சிருப்பீங்கல்ல. ஃபர்ஸ்ட் அந்த டெம்பரரி சாட்ன்னு ஒரு ஆப்ஷன் வந்தது ஏன் தெரியுமா? அதுக்கு ரீசன் சாம்சங். இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏப்ரல் 2023ல சாம்சங் கம்பெனியோட இன்ஜினியர்ஸ் 3 பெரிய மிஸ்டேக் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் கம்பெனியோட சீக்ரெட் சோர்ஸ் கோட ChatGPTல போட்டு மிஸ்டேக்க கண்டுபிடிக்க சொன்னாங்க. செகண்ட் சீக்ரெட் மீட்டிங் நோட்ஸை போட்டு அதோட சம்மரியை கேட்டாங்க. தேர்ட் நியூ ஹார்ட்வேர் டிசைனை செக் பண்ணாங்க. இதோட ரிசல்ட் சாம்சங்கோட ஒட்டுமொத்த சீக்ரெட்டும் ஓபன் ஏஐயோட ட்ரைனிங் டேட்டாக்கு போயிருச்சு. இவ்வளவு பெரிய இன்ஜினியர்ஸ் ஏன் இப்படி ஒரு முட்டாள்தனம் பண்ணாங்க? அங்கதான் இருக்கு ட்விஸ்ட். இதுக்கு பேரு மென்டல் மாடல் மிஸ்மேட்ச். நம்ம காலங்காலமா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி பழகிட்டோம். ஒரு சேட் பாக்ஸை பார்த்ததும் நம்ம பிரெயின் சப்கான்சியஸாவே ஓகே இது நமக்கும் இந்த சிஸ்டம்க்கும் நடக்கிற பிரைவேட் ரூம் அப்படின்னு நம்பிரும். அந்த நம்பிக்கையில தான் அவங்க சீக்கிரட்டை கொட்டுனாங்க. பட் ChatGPT ஒரு பப்ளிக் ஸ்பேஸ். சாம்சங் உடனே ChatGPTயை பேன் பண்ணிட்டாங்க. பெரிய பிசினஸ் போயிருமே அப்படின்னு பயந்த ஓப்பன் ஏஐ அவசர அவசரமா இறக்குன யூஎக்ஸ் டிசைன் தான் இது. ஃபர்ஸ்ட் விஷுவல் கியூ, அதாவது இன்காக்னிட்டோ எஃபெக்ட் மாதிரி டெம்பரரி சாட்னு மாத்தினதுமே ஒயிட் ஸ்கிரீன் அப்படின்னு இருந்தது பிளாக் ஸ்கிரீனா மாறிடும். ஸோ பிளாக் கலரை பார்த்ததுமே நம்ம பிரெயின் வந்து ஓகே நம்ம இப்போ சேஃப் அப்படின்னு ஒரு ஃபேக் தைரியம் வந்துடும். செகண்ட் ஃப்ரிக்ஷன்லெஸ் டாகிள். செட்டிங்ஸ்ல போய் இதை தேடாம மேலேயே ஒரு சின்ன பட்டன்ல ஒரு கிளிக்ல நம்மளுக்கு நிம்மதியை கொடுத்துட்டாங்க. தேர்ட் மைக்ரோ காப்பி இல்யூஷன். உங்க டேட்டா ட்ரைனிங் ஆகாது பட் 30 டேஸ் நாங்க செக் பண்ண வச்சிருப்போம் அப்படிங்கறத ஒரு குட்டி லெட்டர்ஸ்ல மைக்ரோ காப்பில டிசைன் பண்ணிட்டாங்க. இதுல 3 பக்கமும் நியாயம் இருக்கு. நம்ம சைடு அதாவது யூசர் சைடு நம்ம முட்டாள்தனமான கொஸ்டினை ஏஐ ஞாபகம் வச்சுக்க கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். இதே கம்பெனி சைடு பிசினஸ் யூசர்ஸை லூஸ் பண்ணிடக்கூடாது, சேம் டைம் அவங்களுக்கும் டேட்டா வேணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ப்ரொடெக்ஷன் சைடு 30 டேஸ் டேட்டா வலிக்காம வைக்கிறதுக்கு ரீசன் யாராவது ஹேக்கிங் பண்றாங்களா அப்படின்னு பாக்குறதுக்காக தான். ஸோ டிசைன் அப்படிங்கிறது வெறும் கலரோ பட்டனோ அந்த மாதிரி மட்டும் இல்ல. ஹியூமன் பிஹேவியரை ஆப்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறது தான் நிஜமான யூஎக்ஸ். ஸோ எஸ், இந்த மாதிரி உங்களை சுத்தி இருக்கிற எல்லாமே டிசைன் தான். அது ஏன் அப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம யூஎக்ஸ் டிசைன் தமிழ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா எவ்ரி திங் இஸ் டிசைன்டு.